ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திருமலா திருப்பதி தரிசன டிக்கெட்டை இதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை பார்த்தா கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வாட்ஸ்அப் மூலம் திருப்பதி தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணலாம். அதுக்கான ஒரு சேவையை பார்த்தா கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சேவையை பெற 9552340009 அப்படின்ற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் எஸ்எம்எஸ் ஆனது பிறக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். அதுக்கான டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கான வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வச்சுருவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு சேவைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆந்திர அரசு. அதாவது இப்போதைக்கு ஒரு சில டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டிடிடிக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பக்தர்களுக்காக புது வசதியை கொண்டு வந்திருக்காங்க. திருப்பதி கோயில் தரிசன டிக்கெட்டுகளை வாட்ஸ்அப் செயலி மூலம் பெறும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனமித்ரா திட்டத்தின் மூலம் வாட்ஸ்அப் வாயிலாக பல சேவைகளை வழங்கி வரும் நிலையில் தரிசன டிக்கெட் அரை முன்பதிவு வசதிகளையும் அதில் இணைக்க ஆந்திர அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தரிசன டிக்கெட் மற்றும் உங்களுக்கான அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கான சேவையும் வாட்ஸ்அப்லேயே பார்த்தா நீங்கள் பண்ணலாம். அதுக்கான சேவை விரைவில் வரப்போகுது அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும் பட்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த குறிப்பிட்ட தேதி கரெக்டாக 24ஆம் தேதி மந்த்லி டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதன் மூலமாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு விரைவில் அதுக்கான சேவை கொண்டு வராங்க. ஒரு நல்ல அப்டேட் நீ சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கான முதல்ல அந்த சொன்ன நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய் அனுப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நீங்கள் இஎன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷில் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூஸ் சர்வீஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு இப்போதைக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு சில சர்வீஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ நார்மல் டிக்கெட்கான சர்வீஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஃபுல் சர்வீஸ் பார்த்தா இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ பயன்படுத்தி பாருங்கள், விரைவில் கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சில கோவில்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பதி திருமலா கோயில் டிக்கெட்டை பார்த்தா இன்னும் இந்த வாட்ஸ்அப் சைடில் கொண்டு வரல. அதேமாரி அக்கமடேஷன் டிக்கெட்டும் கொண்டு வரல. விரைவில் கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறையா சர்வீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சூஸ் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் டெம்பிள் சர்வீஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு சில டெம்பிளுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஒன்ஸ் பார்த்தா அக்கமடேஷன் புக் பண்ணுறது தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது ஆப்ஷன் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணுறது அதை கொடுத்து நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.